தெனாலிராமன் கதைகள் 223. முட்டாள் புலவர். விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் ஒரு புதிய புலவர் வந்தார். அவர் தன்னை ஒரு மாபெரும் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் உண்மையில் அவர் ஒரு முட்டாள் புலவர். ஒரு நாள் அரசவையில் அனைவரும் கூடியிருந்த போது அந்த புலவர் எழுந்து நின்றார். அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரை புகழ்ந்து பாடுவதாக நினைத்து கொண்டு தான் புதிதாக எழுதிய ஒரு கவிதையை வாசித்தார். மன்னரே, நீங்கள் வானத்தில் பறக்கும் கொசுவை போன்றவர், தரையில் ஊறும் மண்புழுவை போன்றவர், இருட்டில் அலையும் வௌவாலை போன்றவர் என்று அவர் சத்தமாக பாடத் தொடங்கியதும் அரசவையே அதிர்ச்சியில் உறைந்து அமைதியானது. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. அவரது முகம் சிவந்தது. என்ன தைரியம் இருந்தால் விஜயநகர பேரரசனான என்னையே கொசுவோடும் மண்புழுவோடும் வௌவாலோடும் ஒப்பிடுவாய்? இவனை உடனே இழுத்து சென்று சிறையில் அடையுங்கள் என்று அவர் ஆவேசமாக உத்தரவிட்டார். காவலர்கள் விரைந்து வந்து அந்த முட்டாள் புலவரை பிடிக்க கைகளை பற்றினர். அப்போது அரசவையில் இருந்த தெனாலிராமன் அவசரமாக எழுந்து, மன்னா, சற்று பொறுங்கள். அந்த புலவர் பாடியதின் உண்மையான அர்த்தம் வேறு. அவர் உங்களை நிந்திக்கவில்லை என்று பணிவாக கூறினான். மன்னர் குழப்பத்துடன், இதில் என்ன புது அர்த்தம் இருக்க போகிறது? என் காதாலேயே கேட்டனே என்று கேட்டார். தெனாலிராமன் புன்னகையுடன், மன்னா, அவர் உங்களை அவமதிக்கவில்லை. வானத்தில் பறக்கும் கொசுவை போன்றவர் என்றால் எதிரிகள் வானத்தில் கோட்டை கட்டினாலும் அவர்களை விடாமல் துரத்தி சென்று தாக்கும் வலிமை பெற்றவர் நீங்கள் என்று அர்த்தம். தரையில் ஊறும் மண்புழுவை போன்றவர் என்றால் மண்புழு எப்படி விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக இருந்து பூமியை செழிக்க செய்கிறதோ அதை போல நீங்களும் இந்த நாட்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நண்பனாக இருந்து நாட்டை செழிக்க செய்கிறீர்கள் என்று பொருள். இருட்டில் அலையும் வௌவாலை போன்றவர் என்றால் இரவில் கூட உறங்காமல் விழித்திருந்து நாட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்து ஆட்சி செய்யும் சிறந்த அரசன் நீங்கள் என்று அவர் உங்களை புகழ்ந்து பாடியுள்ளார் என்று மிகவும் சாதுரியமாக விளக்கினான். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் மனம் குளிர்ந்து சத்தமாக சிரித்தார். அந்த முட்டாள் புலவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார். மன்னர் அந்த புலவருக்கு சில பொற்காசுகள் பரிசளித்து, இனிமேல் இப்படி மற்றவர்கள் குழம்பும்படியான கவிதைகளை அரசவையில் பாட வேண்டாம் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். புலவர் முட்டாள்தனமாக பாடினாலும் தெனாலிராமன் தன் கூர்மையான அறிவாற்றால் அந்த புலவரை காப்பாற்றியுள்ளான் என்பது மன்னருக்கு புரிந்தது. ஆனாலும் மன்னர் அந்த புலவரின் முட்டாள்தனத்தை மன்னித்து தெனாலிராமனின் சமயோசிதத்தை வழக்கம் போல பாராட்டினார். நீதி. சமயோசித புத்தியும் சாதுரியமான பேச்சும் எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையையும் நமக்கு சாதகமாக மாற்றிவிடும். இது ஏற்கனவே ஒரு தமிழ் படத்தில் வந்த காமெடி இல்லை? ஆனால் இல்லை, தெனாலிராமன் கதை தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த படம். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.